அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ராமதாஸ் ஆதரவாளர் அருள் எம்எல்ஏவை தாக்கிய அன்புமணி ஆதரவாளர்கள். ஆத்தூரில் நடைபெற்ற மோதல். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது. அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது. அன்புமணி தலைமையிலான அணிதான் உண்மையான பாமக என அவர்கள் தரப்பில் கூறி வருகிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையமும் இவர்களைத்தான் ஆதரித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது அன்புமணி அணியில் பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்றவர்கள் உள்ளார்கள். கட்சியும் சின்னமும் அவரிடம்தான் உள்ளது என கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களோ, கட்சியை நிறுவியது நான், கட்சியை இதுவரையிலும் கட்டி காத்தது நான். அப்படி இருக்கும் பொழுது அன்புமணி வேண்டுமென்றால் தனி கட்சியை தொடங்கி கொள்ளட்டும். இது என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி. இங்கு நான் சொல்வதுதான் சட்டம், நான் எடுப்பதுதான் முடிவு என கூறி வருகிறார். மேலும் புதிய பொதுச் செயலாளர், பொருளாளர்களை உருவாக்கியுள்ளார். புதிய மாவட்ட செயலாளர்களையும் உருவாக்கியுள்ளார். அன்புமணி அணியில் இருப்பவர்களை நீக்கிவிட்டார். மேலும் ராமதாஸ் அணியில் மூத்த தலைவர்களான ஜி.கே. மணி மற்றும் அருள் போன்றவர்கள் இருந்து வருகிறார்கள். இவர்கள் அவ்வப்பொழுது அன்புமணிக்கு எதிராக கருத்து தெரிவித்தும் வருகிறார்கள். சமீபத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தமிழகத்தில் நடைபெற்றது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக ஜி.கே. மணி தொடரக்கூடாது. இதேபோன்று சட்டசபை கொறடாவாக அருள் உள்ளார். இவர்கள் இருவரையும் நீக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டசபை தலைவராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களையும், கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்களையும் நியமித்து சட்டசபை சபாநாயகர் மற்றும் செயலாளருக்கு கடிதம் அளித்திருந்தார்கள். அப்பொழுது இந்த கடிதம் ஏற்கப்படவில்லை என அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே சமயத்தில் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த அருள் மற்றும் ஜி.கே. மணி போன்றவர்கள் அன்புமணியை விமர்சனம் செய்திருந்தார்கள். ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக போராடிய கட்சி. தற்பொழுது இந்த கட்சிக்காரர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. அன்புமணி இந்த கட்சியை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் என்பதை நாமே பார்க்கலாம். அன்புமணி பதவி சுகத்திற்காக அனைவரையும் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை கூட மதிப்பதில்லை. இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் தந்தையை மதிக்காத மகனாக இவர் இருப்பார் என விமர்சனம் செய்திருந்தார். இதன் பின்புதான் அன்புமணி அணியின் ஆதரவாளர்கள் பலர் ஜி.கே. மணியை சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து அவதூறாக பேசி வந்தார்கள். மேலும் அவ்வப்பொழுது ஒரு சில இடங்களில் சிறிய மோதல்களும் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களோடு அருள் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்தூர் அருகே அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் அவரது காரை வழிமறித்து இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் அடித்துக்கொண்டு அருகில் இருந்த வயலில் இறங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பின்புதான் காவலர்கள் வந்து இருவரையும் விலக்கிவிட்டார்கள். மேலும் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது, இந்த தாக்குதல் வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், இதற்கு மூளையாக செயல்பட்டு இருப்பது அன்புமணிதான். அன்புமணி பேச்சை கேட்டுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த முக்கிய தலைவர்களை தாக்குவதை அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் இந்த கட்சியை மக்களே மதிக்க மாட்டார்கள். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அன்புமணி ஆதரவாளர்கள் இதுபோன்று கட்சியை காவு கொடுக்க நினைக்கின்றார்கள். இந்த கட்சி வேண்டாம் என்று அன்புமணி வெளியேறிவிட்டார். அதன் பின்பு எங்களது கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளை தாக்குவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் அருள் எம்எல்ஏவுக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அதற்கு காரணம் அன்புமணிதான் எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் நாளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளரான பைஜெயந்த் பாண்டா அவர்கள் தமிழகம் வர உள்ளார். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணி மற்றும் ராமதாஸ் அணியோடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்புமணி அணியோடு ஏற்கனவே அவர்கள் போதுமான பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டார்கள். அதே சமயத்தில் ராமதாஸோடு நாளை கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும், இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இரு அணிகளையும் இணைக்க இவர் முயற்சியை மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அன்புமணி அணி அதிமுக கூட்டணியில் உள்ளது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி அணிக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் திமுக அணியில் இணைந்துவிட்டால் அதிமுக கூட்டணிக்கு அது பலன் சேர்க்காது, பாதகமாக முடிந்துவிடும். அதனை தவிர்க்க வேண்டிதான் தற்பொழுது ராமதாஸோடு பேச்சுவார்த்தையை நடத்தி இருவரையும் ஒரே அணிக்கு கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.